ஹாய் ஆல். இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் கயா மிஷன். இது யாரோடனா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்களோட மிஷன். இது வந்து ஒரு பழைய மிஷன் 2013 லான்ச் பண்ணது. ஆனால் இதை ஏன் நம்ம இப்போ பார்க்குறோன்னா இதை ரீசண்டாக டீகமிஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது அதோட ஒர்க் வந்து அதோட லைஃப் ஸ்பேன் வந்து முடிஞ்சுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆர்பிட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆர்பிட்னா ஒன்றும் இல்லை. இப்போ இதுதான் ஏர்த்துனா நம்ம ஏர்த்தோட கிராவிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லெவல் வரைக்கும் இருக்கு, இந்த சர்க்கிள் வரைக்கும் ஏர்த்தோட கிராவிட்டி இருக்கு அப்படின்னா இதுக்கு வெளியே அந்த சேட்டலைட்டை கொண்டு போய் வச்சுக்குவாங்க. ஸோ இந்த சேட்டலைட் வந்து ஏர்த்தோட கிராவிட்டிக்குள்ள வராது. அப்போ என்ன ஆகும்னா இது மற்ற ஏதாச்சும் ஒரு பிளானட்டோ ஆஸ்ட்ராய்டோ அதோட கிராவிட்டிக்கு இது புல்லாகி போயிடும். ஸோ தட் நம்மளோட புது சேட்டலைட் இங்கே மறுபடியும் ஏதாச்சும் லான்ச் பண்ண போகிறோம்னா இது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ரிட்டையர்மெண்ட் ஆர்பிட். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம கிட்ட டெக்னாலஜி ரொம்ப பெருசாக இதில் டெவலப் ஆகல. அதாவது ஒரு பழைய சேட்டலைட்டை திருப்பி ஏர்த்துக்குள்ளே கொண்டு வர டெக்னாலஜி இன்னும் நம்மக்கிட்ட இல்லை. என்ன பண்ணுறோம் இது வரைக்கும்னா இது அந்த ஆர்பிட்டில் அப்படியே விட்டுருவோம், இல்லைன்னா அதை வந்து ரிட்டையர்மெண்ட் ஆர்பிட் அதாவது ஏர்த்தோட கிராவிட்டிக்கு வெளியே கொண்டு போய் விட்டுருவோம், அது எங்கேயாச்சும் போயிடும் ஸ்பேஸில். இதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ ரீசெண்ட் டேர்ம்னு நம்ம பார்த்துருப்போம் ஸ்பேஸ் ஜங்க்னு ஒரு டேர்ம். ஸ்பேஸ் ஜங்க்னா என்னது? தேவையில்லாத நிறைய வேஸ்ட் ஆர்பிட் சேட்டலைட்ஸ் வந்து ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து புதுசாக நம்ம சேட்டலைட் வைக்கிறோம்னா பழைய சேட்டலைட்ஸ் நிறைய டேமேஜ் ஆனதெல்லாம் வந்து இதை அஃபெக்ட் பண்ணுது, இதை டேமேஜ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ நிறைய சேட்டலைட்ஸ் எல்லா கண்ட்ரீஸும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதனால சேட்டிலைட்ஸ் தேவையில்லாத பழைய சேட்டிலைட்ஸ் வந்து நிறையா சேர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதை தான் ஸ்பேஸ் ஜங்க்னு சொல்றாங்க. இது வந்து இப்போ ஸ்பேஸ் டெக்னாலஜில ஒரு த்ரெட்டா இருக்கு. இப்போ எப்படி நம்ம வந்து என்விரான்மெண்ட்ல வந்து குளோபல் வார்மிங் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ஸ்பேஸ் லெவல்ல இந்த ஸ்பேஸ் ஜங்க் அதை வந்து பெருசா பார்த்துட்டு இருக்காங்க. சயின்டிஸ்ட் எல்லாம் திருப்பி நம்ம ஏர்த்துக்குள்ளேயே சேஃபா அதை கொண்டு வர்றதுக்கான டெக்னாலஜி என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ ரீசெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த கயா மிஷனை வந்து சொல்கிறோம். இது வந்து 2013 லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா 3D மேப்பிங்க்கு, மில்கி வே கேலக்சியோட 3D மேப்பிங் அந்த எய்மோட இந்த மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கயா வாஸ் பாசிவேட்டட் அண்ட் பிளேஸ்ட் இன் டு எ சேஃப் ரிட்டையர்மெண்ட் ஆர்பிட் அரௌண்ட் தி சன். ஸோ பாசிவேட்டர்னு ஒன்றும் இல்லை, அந்த சேட்டலைட்டுக்குள்ளே அதுக்கு வேணுங்கிற பவர் எல்லாத்தையுமே எடுத்துக்குவாங்க, கம்மி பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து பிளாஸ்ட் ஆகக்கூடாது. இப்போ இதோட லைஃப் டைம் வந்து முடிஞ்சுது. இப்போ அதுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி ஃபியூயல் ஏதாச்சும் இருந்து அது பிளாஸ்ட் ஆகி பக்கத்தில் இருக்கிற மற்ற சேட்டலைட்ஸ் மற்ற ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறனால அதோட அந்த எனர்ஜியை வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பாசிவேட்டட். இந்த கயா மிஷன் எங்கே இருக்கு அப்படின்னா L2 லாக்ராஞ்ச் பாயிண்ட் L2ல வந்து இருக்கு. நம்ம பார்த்துருப்போம் ஆதித்யா L1 மிஷன் வந்து L1ல இருக்கு அப்படின்னு, இது வந்து L2ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ மேபி எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா மேபி டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னா ஒரு மிஷன் இருக்குன்னா அது யாரோட இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அதோட அப்ஜெக்டிவ் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ் நம்மளுக்கு தெரியும், எந்த வருஷம் லான்ச் ஆச்சு, யார் லான்ச் பண்ணாங்க, மூணையுமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஏன் இந்த நியூஸ்ல இருக்கணும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு யூனியன் மினிஸ்ட்ரியோட ஒரு இனிஷியேட்டிவ், பால்பன் கி கவிதா இனிஷியேட்டிவ். இது வந்து போயம் ரிலேட்டடானது. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட இனிஷியேட்டிவ் இது. என்னன்னா நம்ம இந்தியன் லாங்குவேஜில் இருக்கிற ரைம்ஸ் அண்ட் போயம்ஸை வந்து சின்ன பசங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இவங்க தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? குழந்தைங்க கிட்ட இந்தியன் இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து ரிங்கா ரிங்கா ரோசஸ், பாபா பிளாக் ஷிப் இதெல்லாம் நம்மளுக்கு எந்த அளவு தெரியுதோ ஆனால் இந்தியன் இதுலயே நிறைய ரைம்ஸ் இருக்கு இல்லைங்களா, நிறைய போயம்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்குன்னு. ஸோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் ரீச் பண்ணும் இந்தியன் லாங்குவேஜஸ்ல. அது கூட இங்கிலீஷும் இருக்கு, பட் இந்தியன் லாங்குவேஜ் தான் இதை மெயினாக கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அந்த குழந்தைங்களோட மதர் டங்க்ல வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு. இந்த இனிஷியேட்டிவ்ல என்னெல்லாம் இருக்குன்னா காம்படிஷன் இருக்கு ரைம்ஸ் அண்ட் போயம்ஸ்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க யாரெல்லாம் சேருவாங்கன்னா ப்ரீ பிரைமரி 3லேருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, 6லேருந்து 7 வயசு, அடுத்து 7லேருந்து 8 வயசு. ஸோ 3லேருந்து 8 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களை டார்கெட் பண்ணி தான் இந்த இனிஷியேட்டிவ் இருக்கு. ஸோ இது வந்து பழைய போயம் புது போயம் எல்லாத்தையுமே கலந்து தான் இதுல வந்து ப்ரொமோட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? பழசு மட்டும் கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைம்ல குழந்தைங்களுக்குன்னு மதர் டங்க்ல இப்ப தமிழ்னா தமிழ்ல நிறைய போயம்ஸ்
பாட்டு ரைம்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? இப்போ பாரதியார் பாட்டெல்லாம் சிலது இருக்கும். அது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா இந்த இனிஷியேட்டிவ். ஓகேங்களா? நம்மத்தையும் கவிதை அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஷக்கார் டாக்ஸி. இது வந்து இந்த ஓலா ஊபர் இதோட கவர்மெண்ட் வெர்ஷன் மாதிரி. இப்போ எப்படி நம்மளுக்கு பிரைவேட் பஸ் இருக்கு, கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்கு, அதே மாதிரி ஓலா ஊபர் மாதிரியே ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ண போறாங்க, ஷக்கார் டாக்ஸின்னு. இது மூலியமா நம்ம வந்து டாக்ஸி ரைடு புக் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோஆப்ரேட்டிவ் அந்த மாடல்ல இது வந்து ஒர்க் ஆக போகுது. இப்போ எப்படி நம்மளுக்கு பாலுக்கு வந்து இப்போ அமுல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கு, ஆவின் சொசைட்டி இருக்கு, அதே மாதிரி இது வந்து கோஆப்ரேட்டிவ் அந்த பேசிஸ்ல வந்து இந்த ஆப் வந்து ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஓகேங்களா? இது யாரு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஹோம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கும்? 4 வீலர் மட்டுமானா கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா 2 வீலர், ரிக்ஷா, 4 வீலர் இந்த மூணுமே இதுல வந்து நம்மளுக்கு வந்து அவைல் பண்ணிக்க முடியும். ப்ராஃபிட்ஸ் வந்து டிரைவர்ஸ்க்கு அதிகமா போகும். ஏன்னா இடையில இருக்க மீடியேட்டரி இல்லை, கவர்மெண்டோடதுங்கனால முக்காவாசி ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா டிரைவர்ஸுக்கு தான் போகுது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இன்னொரு டேட்டாவும் இருக்கும். மோர்டாக் இன்டெலிஜென்ஸ் இவங்களோட ரிப்போர்ட் படி இந்தியாவில் இருக்கிற டாக்ஸி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2030 44.18 பில்லியன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி பீப்புளுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ டிரைவர்ஸ்க்கு அதிகமாக போகும். ஒரு பெரிய கம்பெனி இந்த மார்க்கெட்டை வந்து ஒரு கம்பெனி கேப்சர் பண்றதை விட அதுல ஒர்க் பண்ற டிரைவர்ஸ் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு மாடல் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கு, யாத்ரி சத்தின்னு. இது வந்து ஃபர்ஸ்ட் கொல்கட்டால தான் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ 3 இல்ல 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஆனா இது வந்து நேஷன் வைட், இந்தியா ஃபுல்லா இதை கொண்டு வர போறாங்க. ஸோ நம்மளுக்கு இது என்னன்னு தெரியும். அதுக்கப்புறமா இதுல வந்து 2 வீலர், 4 வீலர், ரிக்ஷா இது எல்லாமே இருக்க போகுது. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இருந்திருக்கானா வெஸ்ட் பெங்கால் இருந்திருக்கு, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இந்த டாக்ஸி மார்க்கெட் இந்த ஃபேக்ட் வந்து இன்கேஸ் நம்மளுக்கு மெயின்ஸ் எங்கேயாச்சும் யூஸ் ஆச்சுன்னா நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கரண்ட் அஃபேர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பாம்பன் ரயில் பீச். இது வந்து April 6 ராம்நவமி அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து இனாக்ரேட் பண்ண போறாங்க. அதனால இப்போ இது நியூஸ்ல ரைட்டா வந்துட்டு இருக்கு. இதோட டீட்டெயில்ஸை பத்தி ஆர்டிகல்ஸ் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ பாம்பன் ரயில் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா 1914ல பிரிட்டிஷ் வந்து இந்த பிரிட்ஜை கட்டியிருப்பாங்க. எதனா மண்டபம் தமிழ்நாடுல இருக்கு, ஐ மீன் இந்தியாவோட மெயின்லேண்டு. இப்போ இதுதான் மெயின்லேண்ட்னா இங்கெல்லாம் நம்மளுக்கு நிறையா ஐலாண்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இதுதான் நம்ம இந்தியன் மெயின்லேண்டுன்னு சொல்லுவோம். அங்க இருக்கிற மண்டபம்ல இருந்து ராமேஸ்வரம் ஐலாண்டை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ல நம்மளுக்கு ரயில்வே பிரிட்ஜ் எப்போ கட்டினாங்க, எதை கனெக்ட் பண்ணுது, இது ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் இந்தியா அந்த மெட்ராஸ் ரயில்வே இவங்களுக்கு கீழே தான் இது கட்டியிருக்காங்க. இப்போ புது ரயில்வே பிரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. பழைய ரயில்வே பிரிட்ஜை வந்து எப்போ வந்து எப்படி சொல்லுவாங்க க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா 2022ல வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, இந்த கொரோஷன் அதாவது எப்படி சொல்ல அந்த மெட்டல்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 2022ல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ புது பிரிட்ஜை கட்டிட்டு April 6 2025ல வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இதை கட்டினது யாருன்னா ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். இது எவ்வளோ லென்த் இருக்குன்னா 2.5 கிலோமீட்டர் லென்த் இருக்கு. இது வந்து டிஸ்டன்ஸை வந்து குறைக்குது. அதாவது 5 நிமிஷத்துல நம்ம இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணோம்னா அந்த ஐலாண்டை போய் சேர்ந்துடலாம். இந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணலன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஃபீச்சர்ஸ். ஸோ பழைய ரயில்வே பிரிட்ஜ் யார் கட்டினாங்க, எப்போ க்ளோஸ் ஆச்சு, புது ரயில்வே பிரிட்ஜ் யார் கட்டியிருக்காங்க, எப்போ ஓப்பன் பண்ண போறாங்க, அது நம்மளுக்கு தெரியணும். அப்புறம் இன்னொரு பெரிய ஃபேக்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜ் இன் ஏஷியா. ஸோ ஏஷியாவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் பிரிட்ஜ் எதுவாக இருக்க போகுது அப்படின்னா பாம்பன் ரயில் பிரிட்ஜ். ஓகேங்களா? ஸோ April 6 வந்து மறுபடியும் இதை பற்றி இன்டெப்தான நியூஸஸ் வரும். ஸோ இப்போ ப்ரிலிமினரியா சும்மா அதுக்கு ஒரு அதை பற்றினா ஒரு பேசிக்கான ஆர்டிகல்ஸ் வந்துட்டு இருக்கனால நான் உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ல இது கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இன்டெப்தான டீட்டெயில்ஸ் வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்போ அதையும் சேர்த்து கவர் பண்ணிடுறேன். இப்போதைக்கு ஓல்டு என்ன நியூ என்ன, அதுக்கப்புறம் இதில் இருக்க இந்த ஃபேக்ட் இது மட்டும் நம்ம பார்த்தோம்னா போதும். அது ரிலேட்டடாக தான் டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்பாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால கொஸ்டின் வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடான நியூஸ் பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தோம்னா ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா பீச்சஸ்க்கு தான் கொடுப்பாங்க இந்த ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷனை.
ருஷிகொண்டா பீச் இது எங்க இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. இந்த பீச்க்கு வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி. ஆனா இடையில வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சில கம்ப்ளைண்ட்ஸ் இல்ல கிரைட்டீரியா இல்லைன்னா அந்த ரூல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டை திருப்பி வாங்கியிருப்பாங்க. இவங்க சரி பண்ணனால இப்ப திருப்பி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதனாலதான் இப்ப நியூஸ்ல இருக்கு. ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன். ப்ளூ ஃபிளாக் எதுக்கு வேணும்? இந்த சர்டிஃபிகேஷன் எதுக்கு வேணும் அப்படின்னா இப்படி ஒரு பீச் கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குன்னா அது ரொம்ப கிளீன் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த வாட்டர் ரொம்ப கிளீனா இருக்கு, அந்த ஏரியா ரொம்ப கிளீனா இருக்கு, எக்கலாஜிக்கலி அந்த இடம் பர்ஃபெக்டா இருக்குன்னு மீனிங். ஸோ இதனால டூரிசம் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ டூரிஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் பார்க்குறாங்க, பீச் டெஸ்டினேஷன் பார்க்குறாங்கன்னா இப்போ பீச் கிட்ட ப்ளூ ஃபிளாக் இருக்குன்னா அங்கே நம்பி அவங்க வருவாங்க. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு 13 ப்ளூ ஃபிளாக் பீச்சஸ் இந்தியாவில் இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த ருஷிகொண்டா பீச். ரீசெண்டாக கேரளாவில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோவளம் பீச் அதில் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இவ்வளோதான் இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர். இதோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். கீழே லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.